ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாய் வீட்டு கறி குழம்பு. வீடியோக்குள்ளே போகலாமா? 1 கிலோ கறி எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணுங்க. கொழுப்புலாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாமா வந்து காய்கறி வெட்டிட்டு இருந்தாங்க. இந்த சைடு வந்து நைட்டு டின்னருக்கு இது பண்ணிருந்தோம், சட்னி இது பண்ணுறதுக்கு. ஆமாம் வந்து மசாலா போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மசாலா எதுக்குன்னா மந்தி பிரியாணிக்கு போடுவாங்க. அந்த மசாலா சிக்கனுக்கு அந்த மசாலாவுக்கு இது போட்டு நீங்கள் கறி சமைக்க போகிறோம். நல்லா வந்துச்சு சமைக்கும்போது. இது நல்லா என் தம்பி மிக்ஸ் பண்ணிருந்தான். நல்லா இது நல்லா அப்போ தான் வந்து மிக்ஸ் ஆனால் தானே எப்பயும் நல்லாயிருக்கும். அதுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தோம். அந்த विलेज कुकिंग चैनल में एक जना मिलाना असच एक जना हंगा मांगे मिक्स करना असच सब बहुत पसंद आगा मुझे. आप फुल सो मसाला हां क्या नहीं ऑपरेशन 2 कर नीचे टैग कैसे करना कर ली सही तो बड़ मार देते ब्रो ची तैर पोटे दे எடுக்க मार देते ब्रो. ध्यान देख कर என்ன பண்ணேன்னா எண்ணெயில் லைட்டாக தண்ணி ஊற்றிடுச்சு. அதனால எண்ணெய் ரொம்ப இதாகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா கத்தி வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்காங்க. எண்ணெய்க்கப்புறம் வெங்காயம் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கிண்டிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அப்போ தான் அந்த கறி குழம்புக்கு நல்லாயிருக்குங்க. என் தம்பி தான் அப்போலேருந்து கிண்டிகிட்டே இருந்தான். இதுக்கு நடுவில் கறி குழம்பு மசாலாலாம் போட்டாங்க. அதை நான் பார்க்கல, வீடியோ எடுக்கல. அப்புறம் தக்காளி போட்டு திருப்பி கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். தக்காளி போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கிண்டிட்டு இருந்தோம். சும்மா நல்லா இப்போ சூடு ஏற வரைக்கும். இப்போ என்ன பண்ணாச்சுன்னா ஒரு பிளேட் எடுத்து மேலே வச்சோம். அது தெரியாமல் சின்ன பிளேட் வச்சிட்டோம். அதனால் அப்படியே உள்ளே போயிடுச்சு. அது அப்புறம் இங்கே வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இது சூடு வைக்கலான்னு சொல்லிட்டு தம் வைக்கலான்னு சொல்லிட்டு இப்படி வச்சோம். அதுக்கு மேலே வெயிட்டுக்கு கறி தூக்கி மேலே வச்சோம் வெயிட்டுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நல்லா இதாகிடுச்சு, சூடாகிடுச்சு. இப்போது குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் போட்டு கொஞ்சம் இந்த மசாலா மந்தி மசாலா சிக்கன் மசாலா நிறையா போட்டு, சிக்கன் மசாலானா கொழும்பு மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா அது போட்டு நல்லா கிண்டிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் வர வரைக்கும். அப்புறம் சிக்கன் போட்டு நல்லா கிண்டிட்டு இருந்தோம். சிக்கன் நல்லா இதாக வரைக்கும், சிக்கன் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் சிக்கன் போட்டு நல்லா இது திருப்பி விட்டுட்டு இருந்தோம். அவ்வளோதான். இப்போ முடிஞ்சிச்சு. தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு ½ வெயிட் பண்ணால் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுவாங்க. மேகியோட அந்த இது இருக்கும், கோழி போன்ஸ் வந்து இதான மாதிரி ஸ்மாஷ் பண்ண இது இருக்கும் மசாலா மாதிரி, அது போட்டு இந்த கறி குழம்புல போட்டோம். நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு போட்டப்புறம். அப்புறம் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சதான் நல்லா இதாக இருக்கும். ½ மூடி இருக்குன்னாங்க. அதான் நல்லா இருந்துச்சு.
இது வந்து சஹாருக்கு சாப்பிட்டேன். மணி இப்போது 4. சஹாருக்கு சாப்பிட்றதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிருந்தோம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அன்டில் பாய். போக முன்னாடி இது வீட்டில் சமைச்சு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஓகே, பாய். அன்டில் சைனிங் ஆஃப். பீஸ்.